நிதின் கட்கரி அது நான் நிறைய வந்து சோஷியல் மீடியாக்கள் நிறைய வந்து நியூஸ் பாப் அவுட் ஆகுது. என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட காரே மொத்தமா டேமேஜ் ஆயிடுச்சு. ஒரு 20 லட்ச ரூபா காரே வந்து ஒரு 100 ரூபாய் பெட்ரோல்னால டேமேஜ் ஆகி போச்சுன்னா இது இவங்க எத்தனால் சொல்லிட்டு அன்னதாத்தா, உர்ஜா தாத்தா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன ஹைட்ரோஜன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவசாயிகளை வந்து புகழ்ந்து அன்னதாத்தா வந்து உர்ஜா தாத்தா போகிறோம். அன்னதாத்தான்றது அன்னம் கொடுக்குற கடவுள். இப்போ வந்து எனர்ஜி கொடுக்குற கடவுளாக மாறுறாங்கன்னு விவசாயி வந்து ஒரு புகழ்றாரு. ஸோ அப்போ இது மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதகத்தை ஏற்படுத்துது. இந்தியன் மக்களுக்கு எந்த ஒரு பெரிய சொல்யூஷன் இல்லை. மக்களுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து நிறைய பல விதமான பிரச்சனைகளை தான் உருவாகும். அதாவது நான் சொன்ன மாதிரி மாட்டு தீவனங்களோட பிரைஸ் ஆல்ரெடி இப்போ எத்தனால் யூஸ் பண்ணுறது, அவங்க இப்போ பைக்கில் போடுறது எல்லாமே இப்போ ரஸ்ட் ஆகிடுச்சு, மைலேஜ் தரல, வண்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஈவன் BI6 வெஹிக்கிள்ஸே இந்த E20 ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறதுனாலே சீக்கிரமே வந்து இன்ஜின் டேமேஜ், லைஃப் டைம் குறைஞ்சிரும். நிதின் கட்கரி அது நான் நிறைய வந்து சோஷியல் மீடியாக்களில் நிறைய வந்து நியூஸ் பாப் அவுட் ஆகுது. என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட காரே மொத்தமாக டேமேஜ் ஆயிடுச்சு. ஒரு 20 லட்ச ரூபா காரே வந்து ஒரு 100 ரூபாய் பெட்ரோல்னால டேமேஜ் ஆகி போச்சுன்னா அப்போ அவனுக்கு எவ்வளோ பெரிய லாஸ் அந்த மக்களுக்கு. உண்மைதான். அது அப்போ இந்தியாவிலேயே இப்போ கணக்கெடுத்து பார்த்தோன்னா ஒரு 30 கோடி வெஹிக்கிள்ஸ் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் BI6ஓட விண்டு 6ஓட வேரியண்ட் வெஹிக்கிள் வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 கோடியோ 3 கோடியோ தான் இருக்கும். பாக்கி எல்லாமே அதற்கு முன்ன தயாரிக்கப்பட்ட ஒரு 5 வருட பழமையான வண்டிகள் தான். இப்போ BI6 மட்டும் தான் E20 வரை தான் அதுவுமே யூஸ் பண்ண முடியும். E100க்கு இனிமே தான் அவங்க மாற்று கொண்டு வரணும். அது ஹீரோவும் மாருதியும் ஏதோ வந்து ரெடி பண்றதா சொல்றாங்க. அதை விட்டுருங்க, அது அடுத்தது. ஆனா இந்த மீதி இருக்கிற 27 கோடி வண்டிகள் எல்லாமே பழைய வேரியன்ட். அதுல வந்து E10 E9 கூட யூஸ் பண்ண முடியாது பெட்ரோல். அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா வண்டியே டோட்டலா டேமேஜ் ஆயிடுது. இன்னைக்கு அது வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஸோ அதுக்கு மாற்றா வந்து இந்த கிட்டு வந்து ஏதோ யூஸ் பண்ணுங்கன்றாங்க. அப்படி கிட்டு யார் அதை தயாரிக்கிறது? அரசாங்கமே இலவசமா கொடுக்குதா? இல்ல அதனால யார் லாபம்? அது நம்ம அரசாங்கம் எதுவும் இலவசமா கொடுக்காது. அது குறிப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒண்ணுமே கொடுக்காது. மக்கள் இருந்து வாங்குவாங்க தவிர ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோயிங். பிஜேபி கவர்மெண்ட் இதில் என்ன விஷயம் அப்படின்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி BS6 வெஹிக்கிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 கோடி வெஹிக்கிள் இப்போ இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த வாகனங்களில் ஒரு 5% 6% தான் BS6 வெர்ஷன் வேரியன்ட் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா BS6 லான்ச் பண்ணி என்ன ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். அப்போ மீதி இருக்கிற வாகனங்கள், அதாவது 95% இல்லை 90% வாகனங்கள் பார்த்தீங்கன்னா BS4, BS3, BS2 இதுதான் இருக்கும். இப்போ இதில் இந்த வெஹிக்கிள்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து E100க்கு அடாப்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த E100க்கு ஏற்ற மாதிரி ஒரு கிட்டு வருது. என்னன்னா வந்து அது அந்த இன்ஜினோ இல்லை மற்ற பெட்ரோல் டேங்கோ இல்லை வந்து ரப்பர்ஸோ எதுவுமே வந்து துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வந்து அது மாதிரி கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 40,000 60,000 வரைக்கும் வந்து ஒரு காருக்கு வந்து செலவாகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஏஜென்சிஸ், அதாவது இந்த பிஜேபியோட தலைவர்களாலே அவங்க ஏஜென்சி தான் அது வந்து வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணி இதை வந்து மார்க்கெட்டுக்குள்ளே விற்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து E100க்கு ஒருத்தனை புஷ் பண்ணும்போது அவன் வந்து இருக்கிற காரை ஓட்டணும்னு சொன்னால் அவன் வந்து ஒரு 60,000 கிட்ட வாங்கணும். இல்லையா நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸி ஃபியூல் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு புது வெஹிக்கிள்ஸ் இப்போ வந்து லான்ச் பண்ணுறாங்க. அந்த வெஹிக்கிளுக்கு மாறணும். இப்போ நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் தான் நீங்கள் வந்து வாங்கின வெஹிக்கிளாக இருக்குது. அது ஃப்ளெக்ஸி ஃபியூல் வெஹிக்கிள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ளெக்ஸி ஃபியூல் வெஹிக்கிள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் E100 யூஸ் பண்ண முடியாது. BS6 இருந்தாலும் இது யூஸ் பண்ண முடியாது. என்னது E100 யூஸ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் ஃப்ளெக்ஸி ஃபியூல் வெஹிக்கிளுக்கு மைக்ரேட் பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு 10 லட்சம் 12 லட்சம் கொடுத்து ஒரு கார் வாங்கியிருந்தீங்கன்னா 2 வருஷத்துக்குள்ளே மறுபடியும் ஒரு 12-15 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்க வேண்டியது இருக்கும். அப்போ இது சொல்யூஷனான்னு கேட்டாங்க, சொல்யூஷன் இல்லை. ஆமாம். அப்போ இன்னொரு விஷயம் எனக்கு தோணுது என்னன்னா, இப்போ இந்த கவர்மெண்ட் இதை வந்து ஒரு டெஸ்ட் ரன்னாக எடுத்து பண்ணி ஒரு 5 வருஷமா இதை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட இது புகுத்தாம இந்த கவர்மெண்ட் வந்து இமிடியேட்டாவே இதை இம்போஸ் பண்ணுதோ, இந்த E10 E20ன்றத அவேர்னஸ்க்கே மக்களுக்கு கொடுக்காம, ஒரு டைம் டியூரேஷன் கொடுக்காம, இல்ல இந்த அரசாங்கமே அதை பத்தி ஒரு தெளிவான ஐடியா இல்லாம, இல்ல அவங்க தெளிவா இருக்காங்க, லாபத்துக்காக எடுத்துட்டு வராங்க. அவங்க தெளிவா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு டெஸ்ட் அண்ட் ப்ரூவன் ஒரு ப்ராடக்ட் வந்து மக்களோட கன்வீனியன்ஸ்க்கு மக்களோட லாபத்துக்காக கொடுக்கறதுக்காக இது பண்றது இல்லை. இது பியூர்லி வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன். நான் சொல்ற மாதிரி சுரண்டன்ற ஒரு எண்ணம் தான். பிரேசில் நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப இந்தியா 1975 வந்து அவங்க வந்து டெஸ்ட் எடுத்து பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கேல் அப் ஆகி தான் அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்தாங்க. இப்போ இவங்க வந்து சடனா இது பண்றாங்களே, இதுக்கு முன்னாடி இதை பத்தி டெஸ்ட் ரன் ஏதாவது பண்ணாங்களா, இல்ல உண்மையிலே சக்சஸ் பண்ணி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கா, இல்ல இது யார் சார் உலகத்துல யாருமே பண்ணல சார். பிரேசில தவிர வேற யாருமே பண்ணல சார். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிரேசிலுக்கு அப்புறம் நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்றோம். டெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. E100 அங்கே ஓடுது. அதுக்கான ஃப்ளெக்ஸி ஃபியூல் வெஹிக்கிள்ஸ் வந்து ஆல்ரெடி மாருதி மாதிரி, சுசுகி மாதிரி, இவங்க மாதிரி யாரு
நம்ம மற்ற கம்பெனிஸ் இருக்காங்க, ஹீரோவாக இருக்கட்டும், இன்னும் 2 3 கம்பெனிஸ் டொயோட்டா இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த வெஹிக்கிள் வந்து பிரேசிலில் வந்து டெஸ்ட் பண்ணி அந்த ப்ரோட்டோடைப் ரெடிலி அவைலபிளாக இருக்குது. அப்போ அந்த ப்ரோட்டோடைப் வந்து அப்படியே கொண்டு வந்து இந்த பேட்டர்னை இங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்டில் தள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் வண்டி ஆட்டோமொபைல் சேல்ஸ் அதிகமாகணும். நீங்கள் இருக்கிற வண்டியே நார்மல் BS6 BS4 விற்கணும்னு சொன்னால் மக்கள் வந்து ஒரு வண்டியை வச்சிருப்பா, 2வது வண்டி வாங்க மாட்டான். அப்போ ஒருத்தனுக்கு வந்து ஒரு புது ஆசையை காமிச்சு ஒரு புது வெஹிக்கிள் விற்கணும்னு சொன்னால் இது அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. அதனால் அவங்க பண்ணுறாங்க. இவங்க வந்து E100 கொண்டு வரது வந்து ஒரு கண் துடைப்பு, ஒரு மக்களை வந்து திசை திருப்பும் செயல். என்னன்னா வந்து இப்போ வெஸ்ட் ஏஷியா வார் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கேஷ் அண்ட் கேரியில் போயிட்டு க்ரூட் ஆயில் எல்லா இடத்துலையும் வாங்க ஆரம்பித்தோம். க்ரூட் ஆயில் வாங்கி நம்மளால் வந்து அந்த அந்த இதை கட்டுப்படுத்த முடியல, ரிக்குவயர்மெண்ட்ஸை நீடை டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியல. இது ப்ரைஸ் ஹைக்கை வந்து தவிர்க்க முடியல. கண்டிப்பாக வந்து சில்லறை வணிகத்தை வந்து ப்ரைஸ் ஹைக்கு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு விலைவாசியை ஏற்றிட்டாங்க. இப்போ இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் வந்து பாஜக மேலே உருவாகும். அப்போ இது வந்து ஒரு சர்வைவல் பொலிட்டிக்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஒரு பக்கம் சர்வைவல் பண்ணுறாங்க, 2வது பக்கம் அது வந்து அதே பயன்படுத்தி சுரண்டதுக்கான பாலிடிக்ஸ். முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இவங்க நிதின் கட்கரியோட ஃபேமிலி, பிஜேபி ஃபேமிலி அப்ப வந்து இது வந்து ஒரு சம்பாதிக்கணுன்ற ஒரே மக்களுக்கான நலத்திட்டன்ற ஒரு இல்லவே இல்லை. கண்துடைப்புல தான் இவங்க பண்ணி அதுக்கு இல்லவே பின்னாடி இல்லை. ஒரு பெரிய லாபங்கள் அடைச்சு கொண்டு ஆமா இருக்காங்க. ஆமா மாற்று கருத்தே இல்லை. ஆமா. ஏன்னா நான் பார்த்தேன், கேள்விப்பட்டேன். அத பத்தி டாக்குமெண்ட்ரிலாம் நெறைய விட்டுருந்தாங்க. ஏன்னா அந்த E20 சுகர் கேனு. இன்னும் இப்ப வந்து ஃபார்மருக்கு வந்து பெர் குவிண்டால் வந்து ரூ. 322 என்னமோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது MSP கிராப் சுகர் கேன்ன்றது வந்து ரூ. 322 பெர் குவிண்டாலுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தான் ரேட்டே குடுக்குது இன்னைக்கு கவர்மெண்ட். அன்னைக்கு MSPக்காக போராடின விவசாயிகளுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ணவே இல்லை. ஒரு பண்ணாம வருஷத்துக்கு மேல அவுட்சோர்ஸ். இன்னைக்கு வந்து மக்களுக்கு டைரக்ட்டா இவங்க லாபம் கொண்டு வரேன். விவசாயிகளுக்கு இது வந்து ஒரு லாபமான ஒரு விஷயத்த நான் கொண்டு வரேன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஆமா ஏத்துக்கக்கூடியது இல்லை. ஏன்னா ஒரு ஏத்துக்கக்கூடியது. வருஷம் வந்து டெல்லியோட அவுட்ஸ்கட்ஸ்ல வந்து நம்ம போராட்டங்கள் வந்து ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர்ல இருந்து வந்து விவசாயிகள்லாம் ஒரு வருஷமா போராடினாங்க. எவ்வளவு பேர் இறந்தாங்க. இது வரைக்கும் போயிட்டு பாஜக கவர்மெண்ட் இவ்வளவு வருஷம் ஆகி இது வரைக்கும் கூட வந்து MSP பத்தி பேசவே இல்லை. டெல்லி சலோ அப்படின்னு சொல்லி இந்த யாத்திரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இது இவங்களுக்கு நெகட்டிவ் ஆகி அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி பார்ட்டி பஞ்சாப்ல ஜெயிச்சாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி பஞ்சாப்ல ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம்னா வந்து இவங்களோட அலட்சியம் தான் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி அங்க பஞ்சாப்ல ஜெயிச்சாங்க. அதனால வந்து அலக்கழிச்சு ஆமா அலகழிச்சு அவங்களோட கோரிக்கை கேட்க கூட இல்லை. கோரிக்கை கேட்க கூட இல்லை, டெல்லிக்குள்ள அனுமதிக்கவே இல்லை. அதனால இதாச்சு. அதனால இவங்க விவசாயிகளா இருக்கட்டும் இல்ல பொதுமக்களா இருக்கட்டும் இவங்களை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை. அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க அவங்களுக்கு தேவை சம்பாதிக்கணும். முதலாளிகள், அவங்களோட முதலாளிகள் பொதுத்துறை அவங்களோட நிறுவனங்களை எப்படிலாம் பயன்படுத்தி பணமாக்க முடியும். அவங்கள அரசியல் கம்பெனி, பிஜேபியோட அரசியல் கம்பெனி, ஆமா அதானி, அதுக்கு அம்பானி, எவ்வளவு லாபம் வருது. அவ்வளவுதான். இதனாலதான் இந்த ஹைவே மினிஸ்டர் வந்து பெட்ரோலியம் மினிஸ்டரா இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. இல்ல அவர் வேற வேலை பாக்குறாருல்ல. அவர் வந்து அந்த கோஆர்டினேஷன் வேலை பாக்குறாருல்ல, அந்த மீடியேஷன் அங்க இங்க மீடியேஷன் பண்ணல. இங்க ஜெய்சங்கர் நம்ம ஆனரபிள் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து சைனா போகும்போது மீடியேஷன் அவர் பண்ணுவாரு. அங்க இவர் US போகும்போது மீடியேஷன் வந்து ஹார்தீப் பூரி பண்ணாரு. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மீடியேஷன் சேனலா வந்து மீடியமா பயன்படுத்திக்கிறாங்க. அதனால பெட்ரோலியம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இவர் பாத்துக்கிறாரு, யாரு கட்கரி. ஏன்னா இவரோட தேவையை அவர் பூர்த்தி பண்ணி நம்ம பிரைம் மினிஸ்டரோட தேவைகளும் ஆசைகளும் இச்சைகளும் பூர்த்தி பண்றது இந்த 2 இவங்க இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க. அதாவது நிதின் கட்கரி அவரோட பையனோட கம்பெனி தான் இப்போ எத்தனால் இது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து இது வர்றதுக்கு முன்னாடி அவரோட கம்பெனி என்ன நிலைமையில் இருந்துச்சு, இது வந்ததுக்கப்புறம் அவர் இதை கையில் எடுத்ததுக்கப்புறம் ஆனால் அவருக்கு எப்படி அந்த ரைட்ஸ் கொடுத்தாங்க, எப்படி அது நிதின் கட்கரி மகன்றனால வந்து அவர் அதை எடுத்துக்கிட்டாரான்னு தெரியல. வேற எந்த கம்பெனிக்கும் கொடுக்காம இவர் கையில் கொடுத்தனால இப்போ அந்த கம்பெனி எந்த நிலைமைக்கு போயிருக்கு. அதாவது இந்த எத்தனால்ன்ற கான்செப்ட் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க கம்பெனி ஒன்று இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. இது இவங்க எத்தனால் சொல்லிட்டு அன்னதாத்தா, உர்ஜா தாத்தா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன ஹைட்ரோஜன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவசாயிகளை வந்து புகழ்ந்து அன்னதாத்தா வந்து உர்ஜா தாத்தாவை போகிறாங்க. அன்னதாத்தான்றது அன்னம் கொடுக்குற கடவுள், இப்போ வந்து எனர்ஜி கொடுக்குற கடவுளாக மாறுறாங்கன்னு விவசாயி வந்து ஒரு புகழ்றாரு. இதை தொடர்ந்து புகழ்றது எதுக்கான்னு கேட்டேன், இந்த எத்தனாலில் வந்து இவங்க வளர்க்குறாங்க அப்படின்ற ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. ஒரு மாய பின்பத்தை உருவாக்கி E10 E20 உருவாக்கி E100 வரைக்கும் E85 E100 வரைக்கும் வந்திருக்கான்னு சொன்னால் இந்த கம்பெனியோட க்ரோத் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறுகிய பீரியடில் 35 to 50% வரைக்கும் வந்து இயர்லி வந்து இது பண்ணுறாங்க, என்னது ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பலாயிரம் கோடிக்கு வந்து அந்த கம்பெனியோட ஒர்த் மாறி இருக்கு. ஏன் மாறி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த எத்தனால்னால தான். இல்லைன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு ஆமாம் நல்ல ப்ராஃபிட்டபிள். அதே வந்து இப்போ இவங்க அடைஞ்ச லாபத்தை அதே உங்களுக்கு சப்ளை பண்ண விவசாயிகள் அடையிறாங்களா? இல்லையே. உங்களுக்கு வந்து MSP இல்லை, க்ராப்புக்கு வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை. நீங்கள் சுகர் கேன் மட்டும் தான் வந்து 2600 2800 rupees per டன் வந்து கொள்முதல் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. வேறு எந்த க்ராப்புக்குமே வந்து MSP இல்லவே இல்லை. பேஸ்ட் ஆன் தி டிமாண்ட். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இப்போ இவர் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டேட்டில் இருக்க ஃபார்மர்ஸை எல்லாருமே சுகர் கேன் விளைய வச்சு
ப்ரொடக்ஷன் அதிகமாக்கிட்டு விலையை கம்மி பண்ணிட்டாங்க. ஆமாங்க. கடைசியில நீங்க எம்எஸ்பியோட அடிமட்ட ரேட்டுக்கு கண்டிப்பா. கொடுத்தாதான் நான் வாங்குவேன். விவசாயத்துல இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல இது மகசூல் இருந்து நல்ல இது என்னது ஹார்வெஸ்ட் அறுவடை நல்லா இருந்துச்சு. நிறைய உற்பத்தி ஒரு பொருள் ஆச்சுன்னா சொல்லலாம். தக்காளி இருக்கட்டும், இல்ல வெங்காயமா இருக்கட்டும், இல்ல வந்து வெண்டைக்காயா இருக்கட்டும், இல்ல எந்த உளுந்து கூட எடுத்துக்கோங்களேன். நல்ல இது இருந்துச்சுன்னா, அறுவடை இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பிரைஸே கிடைக்காது. எவ்வளோ விவசாயிகள் பாருங்க இல்ல இருக்கிற அதுக்கு தான் நம்ம எம்எஸ்பி, அதாவது ₹2 எம்எஸ்பின்னு ஃபிக்ஸ் பண்ணி இது என்ன இதுவானாலும் இதுதான் மினிமம் பிரைஸ் அதெல்லாம் கேரண்டி ரைட்டுங்க. தான். நீங்க அதெல்லாம் சொல்றீங்க ரைட். இப்ப நீங்க ஒரு ஆமா. விவசாயி ஆனா அந்த விலையே வந்து இன்னைக்கு வந்து நிதின் கட்கரி பையனோட கம்பெனில இருந்து அந்த விவசாயி, கரும்பு விளைவிக்கிற விவசாயி அவங்களுக்கு சப்ளை பண்ற விவசாயிகளுக்கு கிடைக்கிறது இல்லைன்னு ஒரு பெரிய ரிப்போர்ட். சார் அதுதான் சார். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ கூட நீங்க வந்து கடந்த ஆட்சியா இருக்கட்டும், இப்போ அந்த ஆட்சியில நம்ம தமிழ்நாட்டிலே தொடருது. பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இடங்கள்ல நெல்லு கமிட்டிகள்ல நெல்லு கமிட்டிகள திறக்காம 10 நாள், 15 நாள் அந்த நெல்லு மூட்டைகள் வெளியே இருக்கு. அது மழையில நனைஞ்சு அதெல்லாம் வந்து இது முளை விட்டுருக்கு. முளை விட்டு நெல்லை வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி இருக்கு இல்லையா? அது மாதிரி என்னன்னா, உங்களுக்கு கரும்புக்கு எம்எஸ்பின்னு வச்சிருந்தா கூட, நீங்க வந்து கரும்பு அளவுக்கு அதிகமா வந்து உற்பத்தி ஆயிடுச்சுன்னா, ஆலைகள் வந்து எடுக்க மறுப்பான். ஏன்னா, என்கிட்ட வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு, வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னோம்னா, நீங்க கரும்ப காய விட முடியாது. எத்தன நாளைக்கு நீங்க கரும்பு வந்து வயல்ல வச்சிருப்பீங்க? நீங்க அது வந்து காய காய என்ன ஆகும்னா, அதாவது வெயிட் குறையும். வெயிட் குறைய குறைய உங்களுக்கு அ இதாகும், நஷ்டம் தான். நஷ்டமாகும். அப்ப என்ன பண்ணுவாங்க, இடைத்தரகர்கள்ட்ட வந்து வந்த விலைக்கு வித்துடலாம்னு சொல்லி வித்துருவாங்க. நீங்க ஆலைக்கு தான் விக்கணும்னு அவசியம் இல்ல. ஆலைக்கு போனா தான் நீங்க எம்எஸ்பி டிமாண்ட் பண்ண முடியும். ஆலை எடுக்க மாட்டேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? ஆலைய போய் நீங்க ஆமா, கட்டாயப்படுத்தி எடுக்க சொல்ல முடியாதுல்ல. இன்னைக்கும் சர்க்கரை ஆலைகள்ல வந்து என்னதான் விவசாயிகிட்ட இருந்தாலும் அவங்களுக்கான அந்த பணம் கூட இன்னைக்கும் கூட பல 6 மாதங்கள் 8 மாதங்கள் டிலேல தான் அவங்களுக்கு பணமே போய் சேருது. இல்ல டிலேல வரட்டும் சார். அது கூட பிரச்சனை இல்ல. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகை கிடைக்கணும்ல. அது கிடைக்கலாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ இப்போ விவசாயியோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து ஆலைகள் எடுக்க மாட்டான்னு சொன்னா தனியார் வியாபாரிகிட்ட குடுக்குறோம். தனியார் வியாபாரிகிட்ட குடுக்குறது 2 அட்வான்டேஜ் இருக்கு. ஒண்ணு வந்து அவன் கம்மியான ரேட்ல எடுப்பான். ஆனா உடனே எடுத்துப்பான். காசும் உங்களுக்கு உடனே குடுத்துருவான். அப்போ விவசாயி என்ன பண்ணுவாங்க? எப்ப ஆள வந்து கட்டிங் ஆர்டர் குடுத்து நம்ம கட்டிங்க பண்ணி ஏத்தி அனுப்புறதோட, அவன் வருவான் கட்டிங் பண்ணிட்டு கட்டிங் கூலிய போக மீதி காச கையில குடுத்துட்டு போயிடுவான் கேஷ் அண்ட் கேரி. அப்ப அப்படித்தானே பார்ப்பாங்க. இப்ப இதெல்லாம் வந்து சிஸ்டமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன். உண்மையிலே அருமையான ஒரு விஷயங்கள நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க. நீங்க ஷேர் பண்ண விஷயத்தப்படி உண்மையிலே அனலைஸ் பண்ணி பார்த்தா, இந்த E20, E100 இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஃபார்மர் அண்ட் பப்ளிக் அப்படின்றது வந்து தெளிவா புரியுது. இதனால லாபம் அடையக்கூடியது வந்து சாமானிய மக்கள் கிடையாது. ஒரு முதலாளிகளும், ஒரு குறிப்பிட்ட ஒ ஒரு அரசியல் கட்சியும் தான்றது வந்து அப்பட்டமா இது வந்து தெரியுது. ஸோ மிக்க நன்றி இவ்வளோ ஒரு தெளிவான உரை குடுத்ததுக்கு. ரொம்ப நன்றி ஸ்ரீராம். வணக்கம்.